வணக்கம். 2026 தேர்தலில் தமிழக அரசியலை புரட்டி போட்ட தேர்தலாக கருதப்படுகின்றது. 2026 தேர்தலில் திமுக கூட்டணி ஒருபுறமும், அதிமுக கூட்டணி ஒருபுறமும், டிவிகே கூட்டணி ஒருபுறமும், இப்படி 3 கூட்டணிகளை உள்ளடக்கிய தேர்தல் நடைபெற்றது. 108 அறுதி பெரும்பான்மையை தமிழக வெற்றிக் கழகம் பெற்று திமுக 2வது இடத்திலே எதிர்க்கட்சியாக அமைந்தது. அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. அப்பொழுது இந்த 107 என்ற அந்த நம்பர் 117 சீட்டுகள், ஒரு சீட்டு கூட 118 என்று இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அந்த வேட்பாளர்களை கொடுத்து அங்கே ஒரு நிலையான தன்மையை உருவாக்கினார்கள். இது விஜயனுடைய ராஜதந்திரம் காரணமாக அங்கே போன திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அரசவையிலே இடம் கொடுத்து தங்களை நண்பராக்கி கொண்டனர். ஆனால் திமுக இப்பொழுது தனித்து விடப்பட்டு எதிர்க்கட்சியாக இருந்த போதிலும் திமுக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலைமை எப்படி மாற வேண்டும் என்று மக்கள் 1000 கணக்குகளை போட்டாலும் இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் அமர்ந்து பல்வேறு விதமான அமைச்சர்களை நியமித்து அதற்கு வாயிலாக ஒரு சரியான இடத்தை பெற்றதாக மார்தட்டி கொள்கின்றார்கள். ஆனால் மத்திய பாஜக அரசு தனக்கென ஒரு கணக்கை போட துவங்கியுள்ளது. திமுக, அதிமுக, பாமக போன்ற கட்சிகளை உள்ளடக்கி தவைகாவிலிருந்து ஒரு 10 நபர்களை உடைத்து திமுகவிலே சேர்த்து இதன் வாயிலாக மீண்டும் அரியணை ஏற வேண்டும் என்று அங்கே உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று மத்திய அரசு சம்பந்தப்பட்ட நபர்களிடம் பேசிக்கொண்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. அதுபோல காங்கிரஸுக்கு திமுக பின்னணியாக இருந்து காங்கிரஸுக்கு ஒரு கேடயம் போல் பாதுகாத்து வந்தது. பாராளுமன்றத்திலே இப்பொழுது நடைபெற்ற வாக்கெடுப்பின் போது அங்கே கொண்டு வந்த திட்டங்கள் அங்கே தோல்வியை தழுவியது. திமுக பாராளுமன்றத்தில் இருக்கும் அந்த பலம் ஏறக்குறைய தமிழகத்தில் திமுகவினுடைய நிலை இந்தியாவிலே மிகப்பெரிய அளவிலே பேசப்படும் கட்சிகள் என்ற முறையில் 22 எம்பிகளை கொண்டுள்ளதால் மோடி, அமித்ஷா இருவரும் ஒரு அஜெண்டாவை ஏற்படுத்தி திமுகவை தங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்கு தோதாக
சில ஆளுமையான விஷயங்களை எடுத்து திமுகவை தங்களுடைய கோப்பிற்கு கொண்டு வர இருக்கின்றார்கள். காங்கிரஸ் திமுகவை விட்டு விலகியதால் திமுக காங்கிரசுக்கு வேணால் துயரமாக இருந்தாலும் பிஜேபி அரசிற்கு ஒரு வெற்றிக்கனியை பறித்தது போல அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். பாராளுமன்றத்திலே இனி காங்கிரசுக்கு தூணாக நின்று எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை என்ற காரணத்தால் பாராளுமன்றத்தில் திமுகவின் குரல் பிஜேபிக்கு ஒலிக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவிலிருந்து எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக 4 அமைச்சர்களை அங்கு தரலாம், மத்திய அரசில் தரலாம் என்ற நினைப்பிலும் மாநில அரசிற்கு அவர்கள் ஆதரவு தருவது என்றும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். இது போக போக அரசியல் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை காலம் கனிய இருக்கின்றது. மீண்டும் திமுக தமிழகத்தில் அரியணை ஏறுகின்றது. தவேக எதிர்க்கட்சியாக மாறுகின்றது. இனி ஸ்டாலினுடைய ராஜேந்திர கணக்குகள் ஆரம்பம். நன்றி, வணக்கம்.